நேரத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து கவனத்தை செலுத்துவோம். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தையுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, கர்த்தர் துணை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு துணை. இந்த உலகத்துல நிறைய துணையை பற்றி நம்ம என்ன பண்றோம்? ஆமென். முதலாவது வாழ்க்கை துணை அப்படிங்கிறோம். அடுத்து நண்பர்கள் நமக்கு துணை அப்படின்னு சொல்றோம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த துணை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா அந்த துணையெல்லாம் நம்ம பார்க்கும்போது பல நேரங்களில அந்த துணையில நமக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் அப்படி இருக்குதா? இல்ல. ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் என்ன பண்ணாத, நம்பாத. அல்லேலூயா. சரி, அப்போ இவைகள் எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்திலே தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் துணையாக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். ஒரு ஆதார வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர், இந்த வார்த்தையை கோடு போட்டுக் கொள்ளுங்க. இந்த வார்த்தை தான் காலையில என்ன ரொம்ப கவர்ந்தது. இந்த வார்த்தை தான் என்ன ரொம்ப தொட்டது. அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார். நான் உடனடியாக வேதாகமத்தை அப்படியே மூடிட்டு நான் இந்த வார்த்தையை சொன்னேன். கர்த்தர் தனசேகருக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார். நீங்க உங்க பேரை போட்டுக்குங்க. கர்த்தர் களியமூர்த்திக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார். உங்க பேரை நீங்க போட்டுக்குங்க இந்த இடத்துல. கர்த்தர் இஸ்ரவேலருக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார். துணை நிற்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தை என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்தினது. ஆண்டவர் எனக்கு துணை நின்று எனக்கு எதிராக இருக்கிறவர்களோடு யுத்தம் பண்ணுவார் இந்த வாரத்தில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், சூரிய சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்த ஒரு தேவன், வேதம் சொல்லுகிறது அவர் எனக்கு துணை நின்று, ஆமென், எனக்கு விரோதமாய் இருப்பவர்களுக்கு அவர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கட்டும், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கட்டும். கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று உங்களுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களை அழிக்க வேண்டும், யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்த வேண்டும், யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் எழும்ப வேண்டும் என்று இருக்கிறார்களோ, இந்த காலை நேரத்திலே தீர்க்க தரிசனமாய் தேவனுடைய ஊழியக்காரன் சபையை பார்த்து பேசுகிறேன். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு விரோதமாய் அவர் இந்த வாரத்தில் யுத்தம் பண்ணுவார். சுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு துணை நின்று நமக்கு விரோதமாய் இருக்கிறவர்களோடு அவர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு யார் துணை நின்றாலும் சரி, துணை நிற்க மாட்டேன்னு சொன்னாலும் சரி, கர்த்தர் துணை நிற்பார். அல்லேலூயா. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. பட்டயமோ புயவளமோ தேவையா, பரமதேவ ஆவினம் இல்லையா.
ஜீவதேவ சேனை அல்லவா, அல்லேலூயா, ஜீவதேவ சேனை அல்லவா, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, போற்றி பாடுவோம் எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வார். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் தன் மீது போட்டுக்கொண்டு கர்த்தர் நமக்கு துணை நின்று நமக்கு எதிராய் நிற்கிற யாராய் இருந்தாலும் அவர்களோடு தம்முடைய யுத்தத்தை அவர் நடப்பிப்பதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக அவர் என்ன பண்றாராம்? யுத்தம் செய்கிறார், துணை நிற்கிறார். யாருக்கு? இஸ்ரவேலருக்கு. இஸ்ரவேலர் என்று சொன்னால் யார்? ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம், ஆண்டவரால் மீட்கப்பட்ட ஜனம். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாய் எகிப்து என்கிற இரும்பு காலவாசல் இருந்து 430 ஆண்டுகள் அடிமையாயிருந்த ஜனங்கள் மீட்கப்பட்டார்கள். நீங்களும் நானும் பாவத்திலிருந்து, ஆமென், சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான ரத்தத்தினால் மீட்கப்பட்டு வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு துணை நின்று அவர்களுக்கு விரோதமாய் யுத்தத்தை நடப்பிப்பார். ஆமென். கர்த்தர் நமக்கு துணை நின்று யுத்தத்தை நடப்பிப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தை என்ன சந்தோஷப்படுத்துது. எல்லாம் ஓகே தான், ஆனா கர்த்தர் எனக்கு துணை நிற்கணுமே. கர்த்தர் எனக்கு துணை நிற்கணும். என் புறத்தில் பலமுள்ளவன், பணமுள்ளவன், திறமை உள்ளவன், தாளந்துள்ளவன் யார் இல்லாமல் போனாலும் சரி, கர்த்தர் எனக்கு துணை நின்றால் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று நமக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார். இது அவங்க கண்ணால பாக்குறாங்க, இது அவங்க கண்ணால பாக்குறாங்க. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. பார்வோனுடைய ரதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரதம் அப்படின்னா அதெல்லாம் நல்லா வச்சிருப்பாங்க. ஆமே, அந்த ரதத்தில் இருக்கிற குதிரை நல்ல பயிற்சி பெற்ற குதிரையா இருக்கும். ஒரு அருவாள் சத்தத்தை கண்டு, ஒரு வாளுடைய சத்தத்தை கண்டு, ஒரு மனிதனுடைய சத்தத்தை கண்டு மிரண்டு போகாது, முன்னோக்கி பாய்ந்து போகும். ஆமே, அப்படிதான் அதை பழக்கப்படுத்தி வச்சிருப்பாங்க. நல்லா கவனிங்க. ஒருத்தனுடைய ரதத்துல இருந்து ஒரு சக்கரம் கலண்டு போகுதுன்னா அது ஏதோ சரிங்களாம். ஒட்டுமொத்த ராணுவத்தினுடைய அந்த ரதத்திலிருந்து உருளைகள் கலண்டு போகுது. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஒரு 600 ரதத்துல, அது 600 போட்டுருக்கு, 600 பிரதான ரதங்களோட போனான்னு இருக்குது. ஆமே, ஒருத்தருடைய ரதத்திலிருந்து உருளை கலண்டு போகுது, வீல் கலண்டு போகுது அப்படின்னா ஏதோ சதின்னு சொல்லலாம். ஆமே, ஒட்டுமொத்த ராணுவத்தினுடைய உருளையும் கலண்டு போகுது. அந்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் வருத்தத்தோடு தங்கள் ரதத்தை நடத்தவும் பண்ணினார். நல்லா கவனிங்க. ஒரு ரதத்துல 2 வீல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீல் விழுந்துச்சு. இப்போ ரதத்தை ஓட்டுறவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே இறங்கி இந்த ரதத்தினுடைய உருளையை கையில பிடிக்கணும். அப்பதான் குதிரைக்கு பேலன்ஸ்டா இருக்கும். ஆமே, இப்போ அந்த குதிரையை அவங்க பத்திக்கிட்டு இந்த ரதத்தை மெதுவாய் நடத்தி கொண்டு போக வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரதத்தை மெதுவாய் நடத்தி கொண்டு போகணும். பிரைஸ் தி லார்ட். இத பார்க்கும் போது அவங்களுக்கு புரியுது, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். அவன் கண்ணால பார்க்கிறான். அல்லேலூயா. அப்பதான் இந்த வார்த்தையை சொல்றான். நம்ம பிரதானமான ரதம், ஆமென், அவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஈட்டி கிடையாது, ஒரு பட்டயம் கிடையாது, ஒரு வில்லு கிடையாது. யுத்தத்தை பார்க்காதவங்க இன்னும் கீழே உட்கார்ந்து பயப்படுகிற இந்த கூட்டம் நமக்கு எப்படி இப்படி நடக்குது? அவங்களை எளிதாய் பிடிச்சிடலாம்னு வந்தாங்க. பார்வோனுடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்தின போது அவர் தன்னுடைய 600 பிரதான ரதங்களோடு தேசத்திலே ஜனங்கள் திகைத்து திரிகிறார்கள், போகிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு நேராய் வருகிறான். ஜனங்கள் தான் சொல்றாங்க, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று. அப்படின்னா அவங்க கண்ணில் நல்லாவே தெரிஞ்சிருக்கிறார் ஆண்டவர் அவங்களுக்கு துணை நிற்கிறத. அல்லேலூயா. இவங்களே ஒப்புக்கொண்டாங்க, கர்த்தர் இஸ்ரவேலருக்கு துணை நின்று நமக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாரத்துல இப்படிப்பட்ட சாட்சிகளை நமக்கு விரோதமா எழும்பி நிற்கிறவர்கள் சொல்ல போகிறாங்க. அவனை ஒண்ணுமே செய்ய முடியல, அவளை ஒண்ணுமே செய்ய முடியல. காரணம் என்னன்னா, கர்த்தர்
கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறது சாதாரணமான ஆள் அல்ல. அவர்கள் சேவிக்கிற தேவன், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாய் அவர்களை வெளியே கொண்டு வந்த தேவன், அவர்களுக்காக 430 ஆண்டுகள் காத்திருந்த தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். அவர்களோடு இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல என்பதை அன்றைக்கு அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. இந்த வாரத்தில் மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்ல போறாங்க, அவங்களை எவ்வளவோ அவமானப்படுத்தி பார்த்தோம், என்னமோ ட்ரெயின் பண்ணி பார்த்தோம், எவ்வளவோ பிரெயின் வாஷ் பண்ணி பார்த்தோம், என்னென்னமோ சொல்லி பார்த்தோம், எவ்வளவோ பயமுறுத்தி பார்த்தோம். இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், ஆமென், கர்த்தர் இஸ்ரவேலோடு நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண போகிறார். கர்த்தருடைய யுத்தத்தை அவர்களே ஒத்துக்கொள்ள போகிறார்கள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பச்சை மண்ணு, ஒண்ணும் கிடையாது, பயந்த ஆட்கள், பயந்தவங்க, யுத்தம் தெரியாது, கத்தி எந்த தெரியாது, வாள் எந்த தெரியாது. அம்மே, இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவங்க தான் சொல்றாங்க, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார். அம்மே, அவங்க கண்ணுக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி கர்த்தர் உங்க கண்கள் காண வைப்பார். இந்த காலை நேரத்துல கர்த்தர் எனக்கு துணை நிற்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? அல்லது கர்த்தர் யாருக்கு துணை நிற்பார்? எல்லாருக்கும் துணை நிற்பாரா? கர்த்தர் யாருக்கு துணை நிற்பார்? ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 41வது அதிகாரம் 13ஆம் வசனம் 14வது வசனம் வாசிங்க. ஏசாயா 41வது அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். போதும், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தர் யாருக்கு தெரியுமா துணை நிற்கிறார்? பயப்படுகிறவனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். அல்லேலூயா. இந்த ஆராதனையிலே வந்திருக்கிற எனக்கு அருமையான சபையே, உங்களுக்குள்ள பல காரியத்தை குறிச்ச பயம் இருக்கலாம். குடும்பத்தை குறிச்ச பயம், புருஷனை குறித்த பயம், மனைவியை குறித்த பயம், மகனை குறித்த பயம், மகளை குறித்த பயம், கடனை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், தொழிலை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம். இன்னைக்கு அப்படிப்பட்ட பயத்தோட இருக்கிறீங்களா? பயத்தோட இருக்கிறீங்களா? ஆமென், ஸ்தோத்திரம். பயத்தோட இருக்கிறீங்களா? ஆமென். இன்னைக்கு ஒருவேளை நீங்க எல்லாரும் வெளியே, ஸ்தோத்திரம், வசனம் சொல்லுகிறது நாளைய தினத்தை குறித்த பயம். இன்னைக்கு நாளைய தினத்தை குறித்த பயம் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா நாளைக்கு கந்து வட்டி கட்டணும், நாளைக்கு லோன் கட்டணும், நாளைக்கு மகளிர் குழு கட்டணும், நாளைக்கு என்ன பண்ணணும், டெய்லி கந்து கட்டணும். ஸ்தோத்திரம். நாளைய தினத்தை குறித்த பயம். கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. பயப்படாதீங்க, கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். யாருக்கு கர்த்தர் துணை நிற்பாராம்? யாரு பயப்படுறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். இன்றைக்கு ஸ்தோத்திரம், பலவிதமான காரியங்களில் ஒருவேளை பயத்தோடு நீங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருப்பேன்னு சொன்னால் உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு பயம் ஒரு பயங்கரமான ஸ்பிரிட். இந்த பிரச்சனை எப்படி முடியுமோ, இந்த போராட்டம் எப்படி முடியுமோ, இந்த வேலை எப்படி முடியுமோ, எப்படி இந்த கடனை அடைப்பேன், எப்படி இந்த வியாதி சுகமாகும், எப்படி இந்த பிரச்சனையை தாண்டி வருவேன், எப்படி இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருவேன், எப்படி? கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. மருத்துவருடைய வார்த்தைகள் நமக்கு நெகலட்டா இருக்கலாம், மருத்துவ அந்த சூழ்நிலைகள் நமக்கு விகாரமா இருக்கலாம், என்னமோ. பயப்படாத, பயப்படாத. இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் கர்த்தர். அவரை பார்த்து, நான் பயப்பட மாட்டேன், நீர் என்னோடு இருக்கிறீர். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, பயப்பட மாட்டேன். ஆமென். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு
பயப்படாதீங்க. அந்த வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எதை குறிச்சும் பயப்படாதீங்க. குடும்பத்தை குறிச்சு, வேலையை குறிச்சு, வருமானத்தை குறிச்சு, கடன் பிரச்சனையை குறிச்சு, எதிர்காலத்தை குறித்து, மனிதன் பேசின வார்த்தையை குறிச்சு, மனிதன் விட்ட சவாலை குறித்து, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. அன்று உங்களை பார்த்தா சொல்றாரு, பயப்படாத, உன் வலது கையை பிடிச்சு பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ பயப்படுறேன்னு ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். மருத்துவனுடைய வார்த்தையை குறித்து, மனுஷனுடைய வார்த்தையை குறித்து, கேள்விப்படுகிற வார்த்தையை குறித்து, பார்க்கிற சூழ்நிலை குறித்து நாமவே நமக்குள் பயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் அந்த பயத்தை பார்த்து பேசுங்க. நான் பயப்பட மாட்டேன் என்று சொல், பயப்படாதே என்று ஒருவர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நான் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதீங்க. எலியா அன்னைக்கு அந்த வார்த்தையை கேட்டு பயந்து ஓடி போனாரு. நாளைக்கு உன் தலை உன் உடம்புல பயந்து போனாரு. ஆமா, பயந்து போனவர் ஆண்டவர் தைரியப்படுத்தி விழாவில தட்டி எழுப்பி அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? அனுப்பி வைத்தார். பயப்படாத. கர்த்தர் முதலாவது சொல்றாரு, யாருக்கு துணை நிற்பார்னா பயப்படுகிறவர்களுக்கு துணை நிற்பார். இன்னைக்கு இந்த ஆராதனையில ஒருவேளை உங்களுடைய பயங்கள் உள்ள இருக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு பயம், ஒரு விதமான பயம், ஒரு விதமான சமாதானம் இல்லாத போல ஒரு சூழ்நிலை காணப்படலாம். கர்த்தர் உங்களை பார்த்தா தெளிவா சொல்றாரு, நீ பயப்படாத, 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 நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். யார் உனக்கு துணை நின்னாலும் நிற்காவிட்டாலும் பரவாயில்ல, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாதன்னு கர்த்தர் சொல்றார். இரண்டாவது கர்த்தர் யாருக்கு துணை நிற்பார்? 2 நாளாகமம் 19வது அதிகாரம் 11வது வசனம். 2 நாளாகமம் 19வது அதிகாரம் 11வது வசனம். இதோ யாருக்கு கர்த்தர் துணையா? உத்தமன். உத்தமன் பேர் வச்ச நபருக்கு இல்ல. அல்லேலூயா. ஆமா, சிலருக்கு பேர் என்ன தெரியுமா? உத்தமன். ஆமென். உத்தமன் பேர் வச்சவங்களுக்கு கர்த்தர் துணை கிடையாது. அல்லேலூயா. சில ஆட்கள் உத்தம புத்திரன் பேர் என்ன? உத்தம புத்திரன். ஆமா, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். நீங்க உத்தமமா இருந்தீங்கன்னா, உண்மையா இருந்தீங்கன்னா, பரிசுத்தமா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உத்தமனுக்கு யார் துணை? எல்லாரும் சொல்லுங்க, உத்தமனுக்கு. அப்ப நான் எப்படி மாறணும்? உத்தமனாய் மாறணும். நான் எப்படி உத்தமனா மாறுறது அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் வந்த எல்லா மனுஷனும் பாவத்தில் பிறக்கிறான். பாவம் இல்லை என்று சொன்ன நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம். சத்தியம் நமக்குள் இராது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்திலே இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. பாவங்களை எல்லாம் ஆண்டுடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய குமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கும் போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. இங்க உத்தமனா மாறணும். உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு உண்மையான ஒரு மனம் திரும்புதல் நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டோடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு நீங்க பரிசுத்தமா இருக்கும்போது நீங்க உத்தமனா மாறுறீங்க. உத்தமனா இருக்கிறவனுக்கு கர்த்தர் துணை அனுப்பார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள் உத்தமன். ஏன்னா அவன் வாழ்ந்த காலத்தில் ஆண்டவரே கோபப்படுத்துற அளவுக்கு ஜனங்கள் வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட இடத்திலையும் அவன் எப்படி இருந்தான்? இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, அவ்வளோ பேர் அக்கிரமக்காரனா இருக்கும்போது நான் மட்டும் நீதிமானா எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. அவங்க எல்லாம் அக்கிரமக்காரனா இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்? ஆமென். ஸ்தோத்திரம். கடல் முழுவதும் உப்பு தண்ணி தான். ஆனா கடல்ல இருக்கிற மீனை பொரிக்கணும்னா நாம என்ன பண்றதில்ல? உப்பு. அது ஒரு நாள் அந்த உப்பு தனக்குள்ள என்ன பண்றது இல்ல, எடுத்துக்கிறது இல்ல. அப்படித்தானே? கடல் முழுசும் உப்பு. நம்மளால அந்த தண்ணியை வாயில வைக்க முடியுமா?
கடல் முழுசும் உப்பு. ஆனா அந்த கடலுக்குள்ள இருக்கிற அந்த மீனை ருசியா இருக்கணும் நம்ம என்ன பண்ணணும்? அல்லேலூயா. அது ஒரு நாள் அந்த உப்பை தனக்குள்ள என்ன பண்றது இல்ல. உலகம் முழுவதும் ஜனங்கள் எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் உத்தமமா இருக்க வேண்டாம். நம்முடைய பேச்சில உத்தமம், நம்முடைய பார்வையில உத்தமம், நம்முடைய சிந்தனையில உத்தமம், நம்முடைய இருதயத்துல உத்தமம், நம்முடைய வாழ்க்கையில உத்தமம், நம்முடைய ஜெபத்துல உத்தமம், நம்முடைய வேத வாசிப்புல உத்தமம், நம்முடைய சபையோடு உத்தமம். அவன் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் உத்தமமாயிரும். அண்ணன் சொல்றாரு, என்னை உத்தமமாய் பின்பற்றின காலேப்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். யோபுவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உத்தமன். அல்லேலூயா. அவன் உத்தமன். உத்தமனுக்கு யார் துணையா? ஆமா, அந்த உத்தமனுடைய வாழ்க்கையில அவன் பட்ட பாடு கொஞ்சம் பாடு கிடையாது. யோபுடைய வாழ்க்கையில அவன் உத்தமனா இருந்து பட்ட பாடு கொஞ்சம் கிடையாது, பட்ட அவமானம் கொஞ்சம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அவருடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு நல்லா தெரியும். ஆடு போச்சு, மாடு போச்சு, ஒட்டகம் போச்சு, ஏர்மாடு போச்சு, கழுத போச்சு. ஆமென். சோத்திர 10 பிள்ளைகள் போனார்கள். கடைசியில யோபுடைய மனைவி அவனை பார்த்து என்ன சொல்றா? தேவனை தூசித்து ஜீவனை விடு. நல்ல ஒரு மனுஷன். அவன் பட்ட பாடுக்கு கொஞ்சம் கூட ஆமென் ஸ்தோத்திரம் நம்மளை நினைச்சு பார்க்க முடியல. அந்த உத்தமத்திலிருந்து கொஞ்சம் கூட அவன் மாறல. அவன் எல்லாம் சரீரம் அழுகினது, எல்லாரும் விட்டு அவனை போனாங்க. அவன் வேலைக்காரருடைய பேச்சு மாறி போனது, எல்லாம் அவனை விட்டு போனது. நெருக்கடியாய் நடுத்தருவில ஒரு பெரிய பணக்காரன். அல்லேலூயா. கீழிருந்து ஒருத்தன் பெரிய பணக்காரன் ஆகி அவன் கீழே விழுந்தானா அவனால தாங்கவே முடியாது. அல்லேலூயா. ஆரம்பத்திலே பணக்காரனா இருக்கிறவனாலே தாங்க முடியல. அல்லேலூயா. அவன் தன் பாதங்களை நெய்யில கழுவுனானா, அந்த அளவுக்கு செழிப்பு. அதுக்காக நெய்யில கழுவுனா வலிக்கு விழுந்துருவோம். அப்படி தப்பா எடுத்துடக்கூடாது. அந்த அளவுக்கு செழிப்பு. அல்லேலூயா. அவனுக்கு அவ்வளவு செழிப்பு. ஆமா, 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள், 10 பிள்ளைகள். ஆமா, அந்த அளவுக்கு பக்தியாய் கர்த்தரை தேடன ஒருத்தன் தான். அவன் எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாது. அவன் காலையிலே எழும்பி எங்க என் பிள்ளைகள் பாவம் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஏத்த மாதிரி பலிகளை செலுத்தி கர்த்தரை ஆராதிச்ச ஒரு உத்தமன், பரிசுத்தவான். அவனுக்கு கர்த்தர் துணை நின்றார். அவன் பட்ட எல்லா பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், வேதனைகள், ஆமென் சூத்திரம், தனிமை ஒருபுறம் எல்லாம் வாழ்க்கையில வந்த போதும் அந்த உத்தமனை கர்த்தர் பார்த்தார். அவனுக்கு கர்த்தர் துணை நின்றார். காலங்கள் வந்தது, அவனுடைய சரீரத்திலே மாறுதல் உண்டானது, அவன் குடும்பத்திலே மாறுதல் உண்டானது. அவன் இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு திரும்ப செலுத்தினான். அவனை பார்ப்பதற்கு ஜனங்கள் தேடி வந்தார்கள். ஆமென். யோபு தான் இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக் கொண்டான். நீ உத்தமனா இவ்வளவு பாடுகளை சகிக்கும் போது கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை யோசிக்காதீங்க. யோபுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் உத்தமனா இருந்தான். நோவாவுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் உத்தமனா இருந்தான். காலேபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது உத்தமனா இருந்தான். இவர்களுக்கு எல்லாம் கர்த்தர் துணை நின்றார். இவங்க எல்லாருக்கும் கர்த்தர் துணை நின்றார். அல்லேலூயா. உங்களுக்கு துணை நிற்பார். அப்படி நீங்க உத்தமனா மாறணும். உங்க உத்தமத்தை நீங்க காத்துக்கொள்ளணும். உங்க உத்தமத்தை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. உங்க உத்தமத்துல உறுதியா நில்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். மூன்றாவது கர்த்தர் யாருக்கு துணை நிற்பார்? சங்கீதம் 33:20. 33:20. என் ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே அவர்களுக்கு துணையும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் துணை நிற்பார். அவசரப்படுறவர்களுக்கு அல்ல. இல்லையா? சொல்லுங்களேன் பாப்போம். அல்லேலூயா. காத்திருக்கிறது என்பது ரொம்ப கடினமான காலகட்டம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். காத்திருக்குதல். பஸ்ஸுக்கு காத்திருந்தா பஸ்காரனை திட்டிக்கிட்டே நிற்போம். ட்ரெயினுக்கு காத்திருந்தா ட்ரெயின்காரனை திட்டிக்கிட்டே இருப்போம். ரேஷன் கடையில காத்திருந்தா ரேஷன் கடைக்காரனை திட்டுவோம். இந்த காத்திருக்குதல் என்பது நமக்கு பிடிக்காத ஒன்று. ஆனா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு என்ன தெரியுமா? காத்திருக்கணும். தான் நேசித்த சீசர்களுக்கு உடனே பரிசுத்தாவி அவர் கொடுத்திருக்கலாம். ஆனா அவர் சொன்னாரு, காத்திருங்க.
எப்போன்னு சொன்னாரா? 10 நாள்ல கொடுத்துருவேன்னு சொன்னாரா? நீங்க போய் எல்லாம் எருசலேம்ல 10 நாள் கூடி ஜெபம் பண்ணுங்க, 10 நாள்ல தந்துருவேன்னு சொன்னாரா? எருசலேமில் காத்திருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க போய் காத்து இருக்கிறாங்க. 10வது நாள் பரிசுத்த ஆவியானுடைய வருகை அந்த மேல் வீட்டு அறைக்குள்ளே வந்தது. பற்பல பாஷைகளால் நிரப்பினார். அவர்களை தம்முடைய வல்லமையால் நிரப்பினார். அதுவரை பயந்தவங்க, கோழைகள், பின்னோக்கி ஓடுனவங்க எழும்பி நின்று பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறான். அவனுடைய போதகத்தை கேட்க முடியாமல் 3000 5000 ரட்சிக்கப்படுறாங்க. காத்திருக்கிறவர்கள் மேல தேவ அபிஷேகம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நம்ம எல்லாருக்கும் பிடிக்காத ஒன்று காத்திருத்தல். ஆமென். அல்லேலூயா. உண்மையாகவே சில விஷயத்துக்கு நீங்களும் நானும் காத்திருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவ்வளவு பெரிய பரிசுத்தவான், அவனையும் ஆண்டவர் சொல்றார் உத்தமனுங்கிறாரு. ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஒரு குழந்தையை கொடுப்பதற்கு அவ்வளவு பெரிய பரிசுத்தவான். அவன் மூலமா தான் தேசம் எங்கும் சந்ததியை கொண்டு வர்றதுக்கு திட்டமிட்டு இருந்தாலும் அந்த தேவ மனிதனை 25 ஆண்டுகள் கர்த்தர் காக்க வச்சாரு. எல்லாம் சரிதான். ஆனா எத்தனை வருஷம் காத்திருந்தான்? 75வது வயசுல பிள்ளைய கொடுப்பேன்னாரு. 75 வயசுல பிள்ளைய கொடுப்பேங்கும் போது 76ல அவன் எதிர்பார்த்திருக்க கூடும், 77ல எதிர்பார்த்திருக்க கூடும். ஒரு 79 80 10 வருஷம், 5 வருஷம், சரியா? 75 85 10 வருஷம் ஆச்சு வச்சுக்கோங்க. இவனுக்கே அந்த ஜெப குறிப்பு மறந்துருக்கும். அப்படித்தானே? ஆனா அவன் காத்திருக்கிறான். தன் சரீரம் செத்து போனதென்றும் சாராளுடைய கட்டம் செத்து போனதென்றும் அவன் அதெல்லாம் யோசிக்கல. வாக்கு பண்ணினவர். ஆமென். அல்லேலூயா. மனிதன் அல்ல. அல்லேலூயா. சொன்னதை செய்யாமல் இருக்க மாட்டார் என்கிற விசுவாசம் அவனுக்குள்ள இருந்துச்சு. 25 ஆண்டுகள் அவன் காத்திருந்தான். கர்த்தர் அவனுக்கு அற்புதம் செய்தார். அந்த உத்தமனுக்கு, அந்த காத்திருந்த மனிதனுக்கு கர்த்தர் துணை நின்று அற்புதம் செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். நீண்ட நாட்கள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனா நீங்க விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். காத்திருத்தல் கொஞ்சம் கடினமான காலம்தான். ஆமென். ரிசல்ட்டுக்காக காத்திருப்பது கடினமான காலம்தான். ஆமென். ஒரு பிளட் டெஸ்டோ, ஒரு யூரின் டெஸ்டோ, ஒரு சளி டெஸ்டோ கொடுத்துட்டு காத்திருக்கும் போது நமக்கு இருக்கிற பரபரப்பு, ஒரு எக்ஸாமை எழுதிட்டு வந்து காத்திருக்கும் போது வரக்கூடிய பரபரப்பு சாதாரணமானது அல்ல. டாக்டர் என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே, டாக்டர் என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே. அந்த காத்திருக்கிற காலம் பதட்டமான காலம். அந்த காலத்துல நிதானமா நீங்க இருங்க, பதறாம இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு துணை நிற்கிறத மற்றவங்க பார்ப்பாங்க. ஆமென். மற்றவங்க பார்ப்பாங்க. எத்தனை சொல்றேன் புரியுது? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாங்க. ஒரு பலனை நீங்க பார்க்கணும்னா சிலருக்கு காத்திருக்கிற காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமென். சோளம் அப்படின்னா 4 மாசம் நீங்க காத்திருக்கணும். கிழங்கு அப்படின்னா 1 வருஷம் நீங்க காத்திருக்கணும். மஞ்சள் அப்படின்னா 1 வருஷம் நீங்க காத்திருக்கணும். தென்னைன்னா 5 வருஷம், 10 வருஷம், 6 மாசம் காத்திருக்கணும். ஒவ்வொரு பயிருக்கும் ஏற்ற பலன் கொடுக்கிற காலங்கள், காத்திருக்கிற காலங்கள். அதை போல தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, தேவ சமூகத்துல காத்திருக்கிற காலங்கள். காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாருங்க? துணை நிற்கிறார். மோசே 40 நாள் காத்திருந்து ஆண்டுடைய சமூகத்துல 10 கற்பனையை வாங்குறான். கோபத்துல உடைச்சிட்டான். மறுபடியும் 40 நாள் போய் காத்திருக்கிறான். அல்லேலூயா. ஆமென். காத்திருங்க. இந்த காத்திருக்கிற காலம் எல்லாருக்கும் கஷ்டம்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காத்திருக்கிற காலம் ரொம்ப கஷ்டம். ஆனா வசனம் சொல்லுகிறது, காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் துணை நிற்கிறார். இன்னைக்கு ஆண்டவருக்கு காத்திருக்க உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு அவங்க காத்திருந்தவங்க வெட்கப்பட்டு போகல. ஆமென். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தர் துணை நிற்கும் போது சில நேரம் காத்திருக்கிற காலம் இருக்கும். வெயிட் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். 4வது குறிப்பு, சங்கீதம் 115வது சங்கீதம், அதனுடைய 9வது வசனம், 10வது வசனம், 11வது வசனம். இந்த 3 வசனங்களை வாசிங்க. நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். சங்கீதம் 115 9 10 11. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு.
கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும், அவரே அவர்களுக்கு துணையும், அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கேடகமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும், அவரே அவர்களுக்கு துணையும், அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள். போதும். யாரெல்லாம் நம்பணுமா? முதல் வசனம், இஸ்ரவேலே, இஸ்ரவேல் நம்பணும். அடுத்து ஆரோன் குடும்பம் நம்பணும். மூன்றாவது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் நம்பணும். இந்த மூன்று பேருக்கும் ஒரே நிபந்தனை தான், என்ன நம்பு, என்ன நம்பு, நான் உனக்கு துணை சரி, என்ன நம்பு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் நாம நம்மளை நம்புறோம், நம்முடைய திறமையை நம்புறோம், நம்முடைய யுக்தியை நம்புறோம், நம்முடைய பின்னணியத்தை நம்புறோம், நம்முடைய சாதகமான சூழ்நிலையை நம்புறோம். இந்த காலை நேரத்துல ஆண்டவரை பார்த்து, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன், எனக்கு துணை நில்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்க வாழ்க்கையிலையும் ஒரு காரியத்தை செய்வதற்கு முதலாவது நாம் நம்புகிறது நம்மை நம்புவோம். ஆமென். இரண்டாவது நம்முடைய திறமையை நம்புவோம். மூன்றாவது நமக்கு இருக்கிற சோர்ஸ் அதை நம்புவோம். நான்காவது நம்முடைய சூழ்நிலையை நம்புவோம், அல்லது மனிதர்களை நம்புவோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன்ப்பா. அல்லேலூயா, நான் உங்களை நம்புறேன்ப்பா, நான் உங்களை நம்புறேன், எனக்கு துணை நில்லுங்க, எனக்கு துணை நில்லுங்க, எனக்கு துணை நில்லுங்க. வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பமே கர்த்தரை நம்பு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு துணையா இருப்பார். எப்ப தெரியுமா? நாம் அவரை நம்பும் போது. இந்த காலை நேரத்தில் நம்ம கேட்ட செய்திக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆமேன். இந்த காலை நேரத்தில் ஆமேன், ஸ்தோத்திரம். நமக்குள்ள எந்த பயம் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோட தான் சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு துணை இருக்கிறேன். இரண்டாவது சொல்லப்படுது, உத்தமனா இருக்க சொல்லிருக்கிறாரு, நாம உத்தமமாய் மாறணும். அல்லேலூயா. மூன்றாவது, அவருக்கு காத்திருக்கிற கிருபையை நம்ம கேட்கணும். ஐந்தாவது, அவரை நம்புகிற கிருபைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போம். தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் எனக்கு துணை நில்லும் ஆண்டவரே, நீர் எனக்கு துணை நில்லும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மகு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்படியே வாயை திறந்து ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, 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 ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் அப்படியே கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
அப்படியே கர்த்தரை துதிங்க. கேட்ட வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டுடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டுடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Glory to God. Glory to God. Glory to God. Hallelujah. நன்றி, 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 நன்றி அப்பா. Praise the Lord. Hallelujah. நன்றி, நன்றி ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. சொல்லுவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். திக்கட்டோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். திக்கட்டோராய் கைவிடேனே, நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அப்படியே ஆண்டு சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி, உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டு சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு துணையாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பயப்படுகிற எனக்கு நீங்க துணையாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உத்தமனாயிருக்கிற எனக்கு நீங்க துணையாக இருக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுக்கு காத்திருக்கிற எனக்கு நீங்க துணையாக இருக்க போறதற்காக ஸ்தோத்திரம். உங்களை நம்புகிற எனக்கு நீங்க துணையாக இருக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். இந்த வாரம் முழுவதும் எனக்கு துணை நின்று என் காரியங்களை வாய்க்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர்.